Hello guys, புதுசா நாம ஒன்னு பண்ண போறோம். So மேக்ஸ் குவான்ட்ஸ்க்கு ஒரு வாலண்டியர் ஒரு ஸ்டூடண்ட் நமக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ குவான்ட்ஸ் ஸ்டாஃபா நம்ம சேனல்ல இனிமேல் அவர் கிளாஸ் எடுப்பாரு. ஸோ அவரா வாலண்டியரா நம்ம கிங்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தான் ஆக்சுவலா. ஐடிபிஐ கிளியர் பண்ணியிருக்காரு, எஸ்பிஐ கிளியர் பண்ணியிருக்காரு. கரண்டா எஸ்பிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர், சரிங்களா? ஸோ 2 இயர்ஸாக படித்து மேக்ஸ் டிகிரிஸ் தான் அவர். மேக்ஸ் குவான்ட்ஸ் நல்லா பண்ணுவார், நிறையா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் மேக்ஸில் பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேல் அவர் நம்ம சேனலில் குவான்ட்ஸ் எடுப்பார். பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன், எனக்கு அதான் செட் ஆகி ஒரு நான் வந்துட்டு இந்த எஸ்பிஐ கிளர்க்கு கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் மெயின்ஸ் லெவலில் எடுங்கன்னு கேட்கும்போது இல்லை, ப்ரிலிம்ஸ்லேருந்து பேசிக்லேருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகும், அதனால் பேசிக்லேருந்தே நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் எடுத்து ஆரம்பித்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவார். எஸ்பெஷலி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டிஐ நல்லா போடுவார். டிஐ கிளாஸ் வந்துட்டு கிங்ஸில் எடுத்தார். கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கிறதுலையும் கிளாஸ் எடுக்கலையும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள், எங்கே திருத்தணும்னு சொல்லுங்கள், எப்படி வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய வில்லிங்னஸ் தான். வாலண்டியர் ஒர்க்கு தான். வாலண்டியர் ஒர்க்னா நீ சம்பளம் கொடுக்க மாட்டியாடானா, நான் சம்பளம்லாம் நல்லா கொடுப்பேங்க, பிரச்சனையே கிடையாது. எனக்கு வர்ற காசு எல்லாத்தையுமே நான் பிரித்து தான் கொடுத்துட்ருக்கேன், பிரித்து கொடுத்துருவேன். ஸோ நாட் அன் இஷ்யூ, சேலரியும் நாட் அன் இஷ்யூ. எனக்கு என்னென்னா இது ஒரு சர்வீஸ் மைண்டடாக இதை பிடிச்சு பண்ணணும், அவ்வளோதான். எல்லாரும் 10 to 11 பண்ணக்கூடாது. இதை பிடிச்சு விரும்பி பசங்களை மைண்டில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க வராது அப்படின்னாலும் பரவாயில்ல, கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் டீம் வந்துட்டு ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த டீம்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இங்கிலீஷுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, உங்கள் கண்டென்ட் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. யூ வில் பி வெல்கம் வித் போத் ஓப்பன் ஆர்ம்ஸ், சரிங்களா? ரெட் கார்பெட் விடிச்சு அண்ணவங்களை சேர்த்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க சொல்லணும்னு நினச்சேன். நம்ம புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிறங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரீடிங் கோர்சஸ் போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்து கண்டினியூஸாக நம்ம இந்த சேனலில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்க போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் சொன்னால் போதும். நானும் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஒகேவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா போகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கொஸ்டின் சால்வ் பண்ணுற ப்ராக்டிஸ் கிளாஸ் நல்லா போகுது. ஸோ எது வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, சொல்லுங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ, டாட்டா, பை பை.